அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய அறிவிப்பு தான் இந்த செய்தியில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க, அதை பற்றியான ஒரு 3 முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம். என்னங்க சொல்கிறீங்க, இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் மட்டும் இல்லாமல் ஒரு ஷாக்கான ஒரு 3 விஷயத்தையும் சொல்ல வந்திருக்காங்களா அப்படி கேட்க போனால், ஸோ ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த செய்தியில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஷாக் ஆகாமல் ஒரு 3 விஷயத்தை தகவல் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறீங்களா, இப்போ வர்த்தக சிலிண்டர் சட்டசபையில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வர்த்தக சிலிண்டர் சப்ளையில் இனிமேல் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை, ஹோட்டல் தொழிலாளர்களுக்கு நிம்மதியான ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறோம். மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவி வந்த இந்த போர் சூழல் மற்றும் பதற்றம் கலைந்து உலகளாவிய எரிசக்தி சந்தை சீரழிந்து வருவதை அடுத்து வர்த்தக பயன்பாடுகளை குறிப்பான அதற்கான சமையல் எரிவாயு விநியோகத்துக்கு விதிக்கப்பட்டிருந்த அனைத்து கட்டுப்பாடுகளையும் நீக்கி மத்திய அரசு நேற்று உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதன் மூலங்கள் ஹோட்டல்கள் குறிப்பாக தொழிற்சாலைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள்லாம் அனைத்தும் உடனடியாக நீக்கப்பட்டுள்ளது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி மற்றும் சந்தோஷத்தையும் கிளப்பியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடிஞ்சாலும் அடுத்ததாக என்ன சொல்ல வராங்க அப்படி கேட்க போயின்னா, அமெரிக்க இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது கடந்த பிப்ரவரி மாதம் தாக்குதலை தொடங்கியது. இதையடுத்து மேற்காசிய நாடுகளிலும் இந்த போர் பரவியது. இதனால் பல்வேறு தாக்கத்துக்கு உள்ளான நம்மளுடைய நாட்டு மக்களை பெரும் அவதிக்கு உள்ளான நிலையில் ஸோ கட்டுப்பாடுகள் முழுமையான நீக்கம் பற்றிய ஒரு செய்தி வந்ததுலேருந்து மக்களிடையே ஒரு பெரும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்திய நிலை இது. ஸோ அதை பற்றியே பார்க்கும்போது தற்போது நிலைமை சீராகி உள்ளதால் தினசரி எல்பிஜி உற்பத்தி 40,000 டன்களுக்கு குறையாமல் இருப்பதை உறுதி செய்து கொண்டு மீதமுள்ள ஹைட்ரஜன், அதாவது குறிப்பாக ஹைட்ரோ கார்பன் ஒதுக்கீடு மீண்டும் இந்த பெட்ரோ கெமிக்கல் துறைகளுக்கு திருப்பி விடப்படும் சொல்கிறாங்க. ஸோ இது போன்ற தகவலை இனி வரும் காலங்களில் நீங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு அப்படின்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன தகவல், குறிப்பாக இந்த போரி சிலிண்டர் தகவல் மற்றும் மத்திய அரசுடைய தகவலை என்ன சொல்லிருங்க அப்படின்னு நான் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே.